மதிய வணக்கம். இது என்ன பதிவுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கி லைவை பற்றி ஒன்று போட்டிருக்கேன். வீடியோ தான் போட்டிருக்கேன். அன்றைக்கி லைவில் வந்து நான் அதை மாதிரி கா சொன்னனால ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா, லைவு நான் ஒரு நாள் ஒரு 1.5 மணி நேரம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வியூவர்ஸ் வந்தாங்க. அதில் வந்து எனக்கு என்னன்னா, ஒரு 10 சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 10 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே எனக்கு வந்து பழைய ஐடியில் இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அந்த பழைய ஐடியில் இருந்தவங்க தான் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்தாங்க. நான் என்ன செஞ்சேன்னா, அன்னைக்கு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த 1 மணி நேரம் போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ அவங்க 10 பேர் எனக்கு உடனே சப்போர்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் என்ன செஞ்சேன், அன்னைக்கே சப்போர்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக 400 பேர் 350 பேர் பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வியூவர்ஸ் வந்து பார்த்தாங்க. லைவ் தான் போட்டேன், 1 மணி நேரம் போட்டேன். நிறைய டக்குன்னு வந்தாங்க. சப்ஸ்கிரைபர் கூடிச்சு. என்ன இதில் ஒன்று காமிச்சிட்டேன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்த்தீங்களா, நானும் உடனே பண்ணிட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அன்றைக்கி அந்த 1 மணி நேரம் லைவ் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த 1 மணி நேரம் லைவை வந்து எனக்கு எனக்கு கொடுக்கல. எதனாலன்னா, நான் அந்த சப்ஸ்கிரைபர் வார்த்தை சொல்லியிருக்கேன். 2வது என்னன்னா, உடனே நான் பண்ணிட்டனாலயா, இல்லை அவங்க எனக்கு டக்குன்னு அந்த 10 பேர் பண்ணனாலயா என்னன்னு தெரியல, அந்த 350 பேர் வியூவர்ஸும் எனக்கு கொடுக்கல, அந்த லைவும் கொடுக்கல. இதை எதுக்காக உங்களுக்கு டக்குன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, நான் பண்ண தப்பு யாருமே நீங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து அனுபவம் மட்டும்தான் முக்கியம். அதனால் ஐயோ இவங்க இன்னும் காசு வாங்கலை, மானிட்டேஷன் கிடைக்கலன்னு நினச்சிக்காதீங்க. நான் எனக்கு தப்பு பண்ணி எனக்கு தெரிஞ்ச வசதியை நான் உடனே வந்து வீடியோவாக போட்டுறேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் அதை மாதிரி என்ன காசு நீங்கள் அது மாதிரி செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் மறுநாள் பண்ணுங்கள், சரியா? நான் உடனே அவங்க எனக்கு பண்ண உடனே நானும் மறுநாளே பண்ணிட்டேன். இன்னொரு தப்பு என்னன்னா, இதை மாதிரி ரெக்கமெண்டில் வந்து பண்ணாதீங்க. நான் பண்ணி அந்த 350 வியூவர்ஸும் எனக்கு போயிடுச்சு, என்னோடய சப்ஸ்கிரைபரும் குறைஞ்சிட்டாங்க. இன்னொன்று வந்து யாருமே நம்பிக்கையாக இல்லை. நான் அன்றைக்கி பண்ணவங்க எல்லாமே என்னோடய ஐடியில் இருக்காங்க. இப்போ 3 பேர், அவங்க 3 பேருமே எனக்கு அன்றைக்கி பண்ணவங்க யாருமே 3 பேர் யாரும் 3 இதை எடுத்துட்டாங்க. தயவுசெய்து யோசித்து போடுங்க. யாரும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுற ரெக்கமெண்டில் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதீங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வேஸ்ட்டு. அடுத்தவங்களை நம்பி நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் பார்த்துட்டு. இனிமேல் அதை தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் உடனே பண்ணாதீங்க. கண்டிப்பாக மறுநாள் பண்ணுங்கள், இல்லை 24 மணி நேரம் கழித்து பண்ணுங்கள். நான் அவங்க பண்ண உடனே எங்கே சப்ஸ்கிரைப் போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உடனே பண்ணிட்டனால எனக்கு வந்து 350 வியூவர்ஸும் போயிடுச்சு. அதை சேனலில் காமிக்கவும் மாட்டுது. அந்த தப்பை நான் பண்ணிட்டனால இன்றைக்கி எனக்கு 3 சப்ஸ்கிரைபரும் போயிட்டாங்க. 10 பேர் வந்தவங்கள 3 பேர் எடுத்துட்டாங்க, அவங்களே எடுத்துட்டாங்க. இது நான் எத்தனோ வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் வேலை இருக்கும், அதனால் உடனே கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா தூர போயிடுங்க, பரவாயில்ல. பொறுமையாக நல்ல வீடியோவாக நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் யார் ஒன்றாலும் இருப்பாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த நெக்ஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன்.